வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கெட் ரெடி வித் மீ. நான் வந்து இந்த வீடியோவில் என்னோட சிம்பிள் மேக்கப் நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோவில் போகலாம். நான் இன்னைக்கு ஆரஞ்சு கலர் டாப் வியர் பண்ணியிருக்கேன். எப்படின்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபேஸ் மேக்கப் பண்ணிக்கலாம். செகண்டாக வந்துட்டு ஹேர் பார்த்துக்கலாம். ஃபேஸ் மேக்கப் போடும்போது ஹேர் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் அப்படின்றதுனால நான் வந்து கொண்டை போட்டுருக்கேன். எல்லாமே கொண்டை போட்டுக்கோங்க. கொண்டை போட்டுட்டு தான் ஃபேஸ் மேக்கப் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் மேக்கப் பண்ணலாம். என்னோட வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிள் மேக்கப். 5 மினிட்ஸில் வந்து ஃபேஸ் மேக்கப் முடிச்சிடலாம் சீக்கிரமாக. சிம்பிள் மேக்கப் அப்படின்றத சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுக்கலாம். நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே இந்த ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யாருக்கெல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். இதை எடுத்துகிட்டு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் இதெல்லாம் வந்து இந்த டார்க்னஸாக இருக்கிற இடத்துலலாம் வந்து இந்த ஃபேர் அண்ட் லவ்லி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் கழுத்துலாம் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்படி அப்வர்ட்லேயே வந்து தேய்ச்சிக்கோங்க. ஃபேர் அண்ட் லவ்லி போட்டாச்சு. செகண்டாக வந்துட்டு பான்ஸ் பவுடர். நானும் சின்ன வயசுலேருந்து இந்த பான்ஸ் பவுடர் யூஸ் பண்ணுறேன். பான்ஸ் யாருக்கெல்லாம் பான்ஸ் பிடிக்க சொல்லுங்கள். ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுட்டு அது மேலே வந்து பான்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இந்த கண்ணுக்கிட்டே நமக்கு டார்க்காக இருக்கும் பிளாக்காக, அதனால் அந்த இடத்துல பவுடர் அப்ளை பண்ணிக்கணும். ரொம்ப பவுடர் போட்டாலும் வந்து வேசம் போட்ட மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக லிமிட்டாக எடுத்துக்கணும். பவுடர் போட்டாச்சு. தேர்டாக வந்துட்டு ஐப்ரோ பென்சில் போட்டுக்கலாம். நான் வந்து ஐப்ரோ பென்சில் கொஞ்சம் லைட்டாக தான் போடுவேன். ரொம்ப டார்க்காக போட மாட்டேன். டார்க்காக போட்டோம்னா ஃபேஸில் வந்து ரொம்ப இதாக தெரியும். அதனால் லைட்டாக போடுவேன். இப்படி போட்டுட்டு இது பண்ணி இப்படி தூக்கிட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்தாக வந்துட்டு லிப்ஸ்டிக் போடலாம். நான் இந்த லிப்ஸ்டிக் எடுக்கிறேன். டேஷ்லர் ஐலைனர் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன வயசுலேருந்தே இந்த டேஷ்லர் ஐலைனர் 1 இயராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டேஷ்லர் ஐலைனர் 1 இயர்க்கு வந்து எனக்கு இந்த போதும். இது இந்த கண்ணுக்கு ஓரத்தில் மட்டும் போட்டுக்கலாம். போடாச்சு. அப்புறம் வந்துட்டு இங்கே ஒரு போட்டு நான் எப்போவுமே சின்ன வயசுல வந்துட்டு இங்கே போட்டு வச்சுக்கோங்க. எங்கேயாவது நம்ம வெளியில் கிளம்புறோம், வெளியில் வந்து கொஞ்சம் நீட்டாக போகணும் அப்படின்ற இடத்துல வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஐலைனரில் போட்டுட்டேன். சும்மா சிம்பிளாக பக்கத்தில் போகிற மாதிரி இருந்தால் அப்படின்னா இந்த ஃபுல் மேக்கப்பில் பண்ண மாட்டேன். சும்மா ஃபேர் அண்ட் லவ்லியும் பவுடர் மட்டும் போட்டுட்டு அவ்வளோ போட்டு வச்சுட்டு கிளம்பிட்டு தலை சீவிட்டு இப்போ வந்து கொஞ்சம் வெளியில் கோயிலுக்கு இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்தால் நல்லா ஐலைனர்லாம் ஃபுல்லாக போட்டுட்டேன். ஃபுல்லாக ஐலைனர் போட்டுட்டேன். இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போகிறதுனால சும்மா சிம்பிள் மேக்கப். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி கல் போட்டு தான் யூஸ் பண்ணேன். யாருக்கும் இந்த மாதிரி கல் போட்டு பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி இந்த கல் போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். போட்டு நல்லா காசுங்க. ஃபேஸ் மேக்கப் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் வந்துட்டு ஹேர் பார்க்கலாம். ஹேர் வந்துட்டு எப்போவுமே இந்த மாதிரி பெரிய பல்லு சீப்பில் வந்து சிக்கு எடுத்துக்கோங்க. இப்படி கீழே இருந்து எடுத்துடுவாங்க. ஏன்னா அப்போ மேலே இருந்து நம்ம ஃபுல்லாக இப்படி எடுத்தோம் அப்படின்னா ஹேர் வந்துட்டு டேமேஜ் ஆகும். நிறைய போட்டுருக்காங்க. கீழே இருந்து இப்படி எடுத்துடுவாங்க சிக்கு. நான் வந்து தலைக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். அதனால் இது மாதிரி வாரத்தில் 3 நாள் வந்து தலைக்கு குளிச்சுக்கோங்க. மீதி நாள் எப்பவுமே தலைக்கு எண்ணெய் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹேருக்கு நல்லது தேங்காய் எண்ணெய் வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு இன்றைக்கி நம்ம சைடு பார்த்துக்கலாம்.
சைடு ஒர்க் எடுத்தாச்சு. இந்த சீட் பெரிய பல்லு சீட்டில் வந்து சிக் எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த சின்ன பல்லு இருக்கிற சீட்டில் வந்து இந்த சீவுனா கொஞ்சம் நெருக்கமாக நல்லா இருக்கும் பார்த்துக்கு. அதனால் அது சீவுறேன். நான் வந்துட்டு இன்றைக்கி ஆரஞ்சு கலர் டாப் வியர் பண்ணிக்கிறதுனால இந்த ஆரஞ்சு கலர் கேட்ச் கிளிப் குட்டி கிளிப் 2 பக்கம் முடி எடுத்து சென்டரில் குத்திப்பேன். இந்த மாதிரி ஃபுல்லாக தூக்கிட்டு இந்த இடத்துல கொஞ்சமாக முடி எடுத்துக்கோங்க. அதே மாதிரியே இந்த பக்கமும் ஃபுல்லாக அப்படி சீவி இங்கே கொஞ்சமாக முடி எடுத்துக்கோங்க. முடி எடுத்ததுக்கப்புறம் இந்த குட்டி கேட்ச் கிளிப்பை வந்து சென்டரில் குத்திக்கோங்க. யாருக்குள்ள இந்த மாதிரி கேட்ச் கிளிப் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுவேன். இப்போ வந்துட்டு லைட்டாக சிக்கல் வந்துருச்சாங்க. இப்போ வந்து பின்னாடி பின்னிக்கலாம். 3 எடுத்துக்கணுங்களா அந்த மாதிரி பின்னிக்கணும். நம்மளால் பின்னாடியே பின்ன முடியாது, அதனால் முன்னாடி தூக்கி போட்டு பின்னிக்கோங்க. அப்படி பின்னும்போது இடையில சீப்பை வச்சு சீவி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த பின்னல் வந்து அழகாக இருக்கும், ஷைனிங். இல்லைன்னா ஒரு மாதிரி கஜகஜன்னு பின்னியாச்சு. வந்து நான் இன்றைக்கி இந்த ரெட் கலரில் பண்ணிட்டேன். ஆச்சு. நான் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி முடி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக முடி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். என்னோட ஃபேவரட் வாட்ச்சு, செயின் வாட்ச்சு போட்டுக்கணும். இது வந்துட்டு மேக்னெட் வாட்ச் மாதிரி, இந்த ஓரத்தில் வந்து ஒட்ட மாதிரி மேக்னெட் அந்த மாதிரி வாட்ச். இது எடுத்து இப்படி ஒட்டிக்கலாம், இந்த மாதிரி ஒட்டுறது. ஒன்று மிஸ் பண்ணிட்டோம் ஃபேஸில், தின்னூறு வைக்க மறந்துட்டோம், வச்சுக்கலாம். நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஒல்லியாக நீளமாக தான் வைப்பேன். இந்த மாதிரி ஒல்லியாக நீளமாக வச்சா தான் பிடிக்கும். ஓகே, ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. என்னோட சிம்பிள் மேக்கப் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் ஆகும். பாய்.